ஸ்ரீ கிருஷ்ண ஜெயம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஜோதிடம் வந்து ஜாதகம் வந்து எப்படி பார்க்கணும்? நம்ம ஜோதிடம் பார்க்க போனோம் அப்படின்னா, அந்த ஜோதிடர்ட்ட நம்மளோட டீட்டெயில்ஸ் எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம நெறைய பேருக்கு வந்து நெறைய விஷயங்கள் இருக்கும். அத வந்து நம்ம தீர்க்கணும்னு பார்ப்போம். நம்மளால முடியாது. ஸோ நம்ம கடைசி சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடம் பார்க்கலாம். நம்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்படின்னு ஒரு யோசனை தோணும். நம்ம ஜோதிடர்ட்ட போய் அந்த ஜாதகம் காமிப்போம். அதுல சில இது வந்து நம்ம தாத்தா, இல்ல அப்பா, இல்ல நம்ம சித்தப்பா அந்த மாரி வேற யாரோ ஒரு 15, 20 வருஷம் முன்னாடி எழுதியிருப்பாங்க. சில பேர் நெறைய பேர் வந்து நம்ம ஜாதகமே எடுத்திருக்க மாட்டோம். அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த எழுத்து வந்து புரியாம இருக்கலாம். நமக்கும் புரியாது, அவங்களுக்கும் புரியாது. இல்ல ஜோதிட கணக்குகள்னு இருக்கு. அதாவது நாழிகை, வினாடி, உதயாதி செல் நாழிகை, உதயாதி நாழிகை, சூரிய உதய நாழிகை, அதுக்கப்புறம் வந்து நட்சத்திர செல் நாழிகை இந்த மாரி ஜோதிட கோட் வேர்ட் இதெல்லாம். ஸோ அந்த கால கணக்கு வகைகள் ஜோதிட கணக்கு. ஸோ இப்ப இருக்கிற நெறைய ஜோதிடர்களுக்கு இந்த நாழிகை, வினாழிகை, நொடி இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து சில பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் நான் சொல்லல. சில பேருக்கு அது தெரியறது இல்ல. ஸோ அப்ப எல்லாருக்குமே தெரியிற மாரி நமக்கும் ஈஸியா இருக்கணும். ஜோதிடருக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் சீக்கிரம் ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா, அவங்க ஜாதகம் கணிக்கிறதுக்கு, பலன் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல எத்தன பேர் இருக்கீங்களோ, அத்தன பேரோட அவ நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அட் பிரசன்ட் ஏஜ். உங்களோட ஏஜ் இப்ப என்னவோ, அந்த ஏஜ். அதையும் நீங்க இந்த 5 டீட்டெயிலையும் உங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்களோ, அத்தன பேருக்கும் தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு டூ டூ நோட்ஸ் லிஸ்ட்ல எழுதி வச்சாலும் சரி, இல்ல உங்க செல்லுல அத வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல டைரியில எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே பெர்மனன்ட்டா இருக்கும். ஸோ எப்ப நீங்க ஜாதகம் பார்க்க போனாலும், ஜோதிடர்ட்ட இந்த 5 டீட்டெயில் மட்டும் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, ஜோதிடருக்கு உங்களுடைய அந்த பலாபலன கணிக்கிறதுக்கு, ஜாதகம் கணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் கன்ஃப்யூஷன் ஆகாம இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 5 டீட்டெயிலும் எழுதிட்டு, முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா அப்படின்னா, இந்த 5 டீட்டெயிலோட உங்களுடைய ஜன்ம லக்னம், அதுக்கப்புறம் ஜன்ம ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பாதம், நட்சத்திர பாதம். ஸோ இதையும் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஜோதிடருக்கும் இது ஈஸியா இருக்கும். சரிங்களா? நன்றி, நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீராம்.